பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எந்த அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் விதமாக தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது. காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் இந்த போர் ஒத்திகையில் எதிரி நாட்டு தாக்குதலில் இருந்து தப்பிக்க மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. அதன்படி டெல்லி, ஹைதராபாத், அகமதாபாத், விசாகப்பட்டினம், சண்டிகர், அமிர்தசரஸ், லூதியானா உள்ளிட்ட 244 இடங்களில் போர்க்கால ஒத்திகைகள் நடைபெறவுள்ளன. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் பகுதிகளில் போர்க்கால ஒத்திகைகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், பொதுத்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது நாளை நடைபெற இருக்கும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அஜித் தோவலுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நாளை போர்க்கால ஒத்திகை எப்படி நடைபெறும், பொதுமக்கள் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் அபிநயா. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் இருக்கும் நிலையில பாதுகாப்பு ஒத்திகை நாடு முழுக்க நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பாதுகாப்பு ஒத்திகை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா போர்க்காலங்கள், போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயங்கள்ல தான் இந்த ஒத்திகை நடத்தப்படும். இதுல 5 விதமான ஒரு பிரிவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுல முதலாவதாக அபாய ஒலி ஒலிக்கிறது. முக்கியமான நகரங்கள்ல, அதுவும் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ள பகுதிகளில் இந்த அபாய ஒலி ஒலிக்கப்படும். முக்கியமா வான்வெளி தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மக்களுக்கு எச்சரிக்கும் வகையில தான் இந்த அபாய ஒலி ஒலிக்கப்படும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இதற்காக பள்ளிகள்ல, அலுவலகங்கள்ல, கம்யூனிட்டி சென்டர்கள்ல இங்கெல்லாம் நிறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்படும். அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் ஒருவேளை தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் அந்த சமயத்தில் எப்படி ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு போறது, முதலுதவி எப்படி செய்யறது, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம, அச்சம் இல்லாம எப்படி இருக்கிறது என்பதற்கான அந்த அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்படும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா, மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்படும். இதற்கான ஒத்திகையும் கூட இப்போ நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தாக்குதல் நடத்தப்படுற பட்சத்தில் அந்த ஒளியில மக்கள் இருக்கிறதோ அல்லது அங்க தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் இருக்கிறதோ தெரியக்கூடாது என்பதற்காக அந்த எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்றத ஒரு பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. முந்தைய போர்க்கால நேரங்கள்ல எல்லாம் அது பயனளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அடுத்ததா நம்ம பார்க்கிற இந்த 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான போர்க்காலங்கள்ல இந்த உக்தி கை கொடுத்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது இந்த பாதுகாப்பு ஒத்திகையிலையும் அவங்க செய்வாங்க. அடுத்ததாக முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்காணிப்புல இருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ராணுவ முகாம் இருக்கிற இடம், செல்போன் டவர் இருக்கிற இடம், மின் நிலையங்கள் இருக்கிற இடம், இது எல்லாமே ரேடார்ல இருந்து மறையும். சேட்டலைட் மூலமாக அந்த கண்காணிப்பு வலயத்துல இருந்து அது மறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா, அப்படி தெரிகிற பட்சத்துல அதை நோக்கி தாக்குதல் நடத்தப்படலாம் எதிர்நாட்டு வீரர்கள். அதனால அது மறைகிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அதற்கான ஒத்திகையும் கூட நடத்தப்படும். அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னா, வெளியேற்றது. அதாவது எவாக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்வது. தாக்குதலுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற மக்களை அங்கிருந்து ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றுறது தான் இந்த ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படும். இந்த அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை அழைச்சிட்டு போறது தான் இது மக்கள் வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் அந்த பாதுகாப்பு ஒத்திகையில செஞ்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒத்திகையெல்லாம் செய்து பார்க்கும்போது தான் ஒருவேளை அந்த போர் சமயங்கள்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும், திடீர்னு ஒன்று நடக்கும்போது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கையறு நிலையில மக்கள் இல்லாம இருக்கிறதுக்கும் உதவும் என்பதற்காக தான் இந்த ஒத்திகை நடத்தப்படுது.
தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். முல்லைப்பெரியாறு பராமரிப்பு பணிகளுக்கு கேரள அரசு அனுமதி தரவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. தொடக்கத்தில் பராமரிப்பிற்கு அனுமதி அளிப்பதாக கூறிய கேரளா பின்னர் அதற்கான அனுமதியை மறுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முல்லைப்பெரியாறு அணைக்கான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள சில மரங்களை வெட்ட வேண்டியுள்ள நிலையில் அது தொடர்பாக அனுமதியை கேரள அரசு மறுத்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதேபோல் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை எனில் மத்திய அரசு முடிவெடுக்க நேரிடும் என்றும் அது தெரிவித்திருக்கிறது. முல்லைப்பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு கேரள அரசு அனுமதி வழங்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஆரம்பத்தில் அனுமதி அளிப்பதாக கேரள அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான அனுமதியை மறுத்துள்ளதாகவும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சில மரங்களை வெட்ட வேண்டியிருப்பதாகவும் மத்திய அரசு இந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முடிவு எட்டப்படவில்லை என்றால் மத்திய அரசே முடிவெடுக்கலாமே என்று உச்சநீதிமன்றம் அதற்கு பதிலளித்திருக்கிறது. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான சுதந்திரமான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உறுதியளித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸிடம் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான விவகாரம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான சுதந்திரமான, வெளிப்படையான, நம்பகமான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். அதே நேரம் தாக்குதல் தொடர்பான ஆதாரத்தை இந்தியா வழங்கவில்லை என்றும் தொடர்ந்து ஆத்திரமூட்டும் செயலில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகவும் ஷெபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதற்காக சர்வதேச நிதி நிறுவனங்களை அரசியலாக்க இந்தியா முயற்சி செய்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான தனது முயற்சிகள் குறித்து பாகிஸ்தான் பிரதமருக்கு எடுத்துரைத்த ஐநா பொதுச் செயலாளர் இந்த விவகாரத்தில் இரு நாடுகளிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானுடனான போரை மத்திய அரசு தவிர்க்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். மதிமுகவின் 32வது ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்திருப்பது பதற்றத்தை அளிப்பதாகவும் கூறினார். யுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும், யுத்தத்தில் எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுவார்கள். தீவிரவாதத்துக்கு சற்று தொடர்பில்லாத லட்சக்கணக்கான மக்கள், பாகிஸ்தான் மக்கள் கொல்லப்படுவார்கள். அவன் பதிலுக்கு வீசுகிற குண்டுகளில் இங்கே இருக்கிற அப்பாவி மக்கள், குழந்தைகள், தாய்மார்கள் இந்தியாவிலே கொல்லப்படுவார்கள். அப்படி ஒரு யுத்தத்தை தேடுகிறதா பாகிஸ்தான்? அப்படி யுத்தத்தை திணிப்பதற்கு இந்திய அரசு முனைகிறதா? இவர்கள் போர் வேண்டும், யுத்தம் வேண்டும் என்கிறார்கள். இந்த கருத்திலே எனக்கு உடன்பாடில்லை. தீவிரவாதிகளை தேடி பிடித்து ரவை ரவையாக குண்டுகளை செலுத்தி தலைகளை வாங்கி அவர்களை ஒழித்து கட்டுங்கள், சபாஸ் செய்வோம். ஆனால் அப்பாவி முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்?